நான் வந்து தொடர்ந்தா சொல்லிட்டு இருக்கேன். இங்க வந்து ஆட்சி மாறி இருக்கிறது, காட்சி மாறவில்லை. ஒரு சில உயர் அதிகாரிகளை கவர்னரும், டெல்லியில் இருக்கிற உள்துறை அமைச்சரும் அல்லது பிஎம்ஓ ஆபீஸும், உள்துறை அமைச்சர் அலுவலகங்களும் இங்கு தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துறாங்க அப்படின்னு நான் சொல்றேன். இல்ல அவங்க சொல்லி இவங்க கேட்கறதுனால இவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? இல்ல இவங்க கேட்கறாங்களோ இல்லையா, இங்க இருக்கிற சீஃப் செக்ரட்டரிகள் கேட்டுதான் ஆகணும். நியமிச்ச பிறகு அந்த டிஜிபி கேட்டுதான் ஆகணும். நியமிச்ச பிறகு அந்த கமிஷன் நான் கேட்கறேன். அப்படின்னா தமிழ்நாட்டில் 7 கோடி பேர்ல இங்க எத்தனையோ ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு ஏன் சீஃப் செக்ரட்டரியா பெரும்பான்மையாக தமிழர்கள் அல்லாதவர்கள் நியமிக்கப்படுறாங்க? சென்னை மாநகர கமிஷனரா ஏன் பெரும்பான்மை தமிழர்கள் அல்லாதவர்கள் நியமிக்கிறாங்க? ஏன் காவல்துறையுடைய டிஜிபி, ஏடிஜிபி, உளவுத்துறையில பெரும்பான்மையாக கடந்த காலங்களில் இப்ப செந்தில் வேலன்னு ஒரு தமிழர் இருக்கிறாரு, இப்ப ஏடிஜிபியா ஒரு ஏடிஜிபி எல்லண்டோ டேவிட்சன் ஒரு தமிழர் இருக்கிறாரு. ஆனா கடந்த காலங்களில் நியமிச்சவர்கள்லாம் நீங்க எடுத்து பாருங்க. அதிமுக ஆட்சியில, திமுக எல்லா ஆட்சியிலையும். ஏன்னா இதுல வந்து ஒன்றிய அரசுடைய கை இருக்கு. அதனால இப்ப என்னன்னாக்கா, ஒன்றிய அரசு ஒரு சூப்பர் பவரை தமிழ்நாட்டில் கவர்னர் மூலமா ஒரு சூப்பர் பவர் ஆட்சியை இங்க நடத்த முற்படுறாங்க. அதற்கு தெரிந்தோ தெரியாமலோ இங்க ஒரு அரசியல் நிர்பந்தத்தின் அடிப்படையில் இங்க வந்து அதற்கான வாய்ப்பும் அதற்கான இடமும் அளிக்கப்படுவதாகத்தான் நான் உணர்கிறேன்.